இயற்கையின் பாதையில் பயணம் செல்லும் நாள் 2. என்னடா இயற்கையின் பாதையில் பயணம்னா, எந்தவித டார்கெட்டும் இல்லை, சேலஞ்சும் இல்லை, கோ வித் ஃப்ளோங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே, அதனால் வாழ்ந்துடணுங்க. ஸ்விக்கி ஓட்டிட்டு வந்து படுத்ததே ராத்திரி 3 மணிங்க. அதனால் காலையில் எந்திரிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு எழுந்து தவழ்ந்து முட்டி மோதி காலை கடமையை முடிச்சுட்டு ஆறிப்போன இட்லியை எடுத்து என் வயிற்றுக்கு ஆற்றிட்டு ஸ்விக்கியை லாகின் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் ஆர்டர்ஸ் பயங்கரமாக வரும். நானும் பக்கத்தில் இருந்த பூவை பார்த்துட்டு பூவே செம்பூவே அப்படின்னு பாட்டு பாடிட்டு அப்படியே நம்மளோட மதுபான கடைக்கு போயிட்டேன். அப்படியே அண்ணன் எனக்கு ஒரு எலும்பிச்சை தேநீர்னு சொல்லிவிட்டு அதையும் ஒரு கல்ப் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் 12:30க்கு போட்டாங்க. லாகின் பண்ணது 11 மணி. ஆனால் ஆர்டர் போட்டது 12:30ங்க. 50 ரூபாய்க்கு போட்டான். அதை எடுத்து கொடுத்துட்டு அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணி அடுத்து பயங்கரமாக போட்டுட்டு இருந்தான். 165, 141, 142, 127 ஆர்டர்ஸை தீட்டிட்டாங்க. இந்த மாதிரி 100 ரூபாய்க்கு மேலே எதிர்பார்க்கறதுலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் முடியும். அந்தளவுக்கு சிறப்பாக செஞ்சான். நானும் ஆர்டர்ஸை சட்டு புட்டுன்னு எடுத்து கொடுத்துட்டு 4 மணிக்கு சாப்பிட வீட்டுக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா சிக்கன் சமைச்சிருந்தாங்க. அதை எடுத்து நல்லா முழுங்கிட்டு அடுத்து நைட்டு இரவு நேர பணிக்கு ரெடி ஆகியாச்சு. கரெக்டாக 6 மணிக்கு லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ண உடனே வெளில பார்த்தா மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இன்றைக்கி போச்சுடா, என்ன ஆக போகுதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். எப்படியாச்சும் இன்றைக்கான இன்சென்டிவ் அடிச்சிடணும், அப்போ தான் ஓரளவுக்கு அமௌண்ட் வரும், இல்லாட்டி படுத்துருண்டான்னு நினச்சேன். புயலே வந்தாலும் சமாளிச்சே ஆகணுன்ட்டு நானும் மழையில் நினச்சிக்கிட்டே போயிட்டேன். மழையும் ஒரு 1 ஹவர் பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 8 மணிக்கு நின்றுச்சு. நினச்ச மாதிரி இன்சென்டிவை ஏர்ன் பண்ணியாச்சு. 2வது இன்சென்டிவ் 250 ரூபா ஏர்ன் பண்ணியிருந்தோம். சாயந்தரம் 6 மணிலேருந்து 12 மணி வரையும் ஓட்டியிருந்தோம். அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா 11 to 4 ஓட்டியிருந்தோம். மொத்தமாக 11 மணி நேரம் 45 நிமிஷம் ஓட்டி 1771 ரூபா ஏர்ன் பண்ணியிருந்தோம். இதில் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபாங்க. அதை மைனஸ் பண்ணிட்டோன்னா 1371 ரூபா ஏர்ன் பண்ணியிருந்தோம். நல்ல அமௌண்ட்டு தான். எல்லாரையும் நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், எக்ஸ்ப்ளோரர்ஸ் கைண்டாக இருங்க.